Hello viewers, welcome back to English Teacher channel. This is Manu. Today we are going to discuss about must. Must is very important to the sentence making. நீங்க ஒரு வாக்கியங்களை உருவாக்கும் போது must எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா கட்டாயமா இந்த விஷயத்தை நீ செய்யணும், அழுத்தம் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம must யூஸ் பண்ணுவோம். மஸ்ட்ங்கிறது வேண்டும்ங்கிற மீனிங் கொடுக்கும். ஆனா இது கட்டாயமா இது செய்யணும், கட்டாயமா நீ இது வாங்கணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணலாம். சோ அப்போ ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்யணும், கண்டிப்பா வாங்கணும், கண்டிப்பா போகணும் அப்படின்லாம் சொல்லும் போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மஸ்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த மஸ்ட் எந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு டென்ஸ்க்குமே நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். கம்பல்சரியான ஒரு விஷயங்களுக்கு நெசசரி, அது தேவை, கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு மஸ்ட் யூஸ் பண்றோம். ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்க்கும் பயன்படுத்துறோம். ஸ்ட்ராங் நெசசிட்டின்னு சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிச்சு கட்டாயமா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்துறோம். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும், அடுத்து மஸ்ட், அதுக்கடுத்து வெர்ப் ஒன் ஃபார்மேஷன், அதாவது பேஸ் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். ரொம்ப சிம்பிளா இருக்கு. வாங்க எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். நீ தேர்வுக்கு படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீ தேர்வுக்கு படிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்ல நீ தேர்வுக்கு கட்டாயமாக படிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில வாக்கியங்களை சொல்லும் போது அது அழுத்தமாவும் சொல்லுவாங்க, நார்மலாவும் சொல்லுவாங்க. ஆனா இங்க மஸ்ட்ன்னு போடும்போது அது என்னது, ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்றது. சோ கண்டிப்பா வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நீ படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது நீ தேர்வுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டும் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. சோ இந்த சென்டென்ஸ் நம்ம மஸ்ட் போட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நீ தேர்வுக்கு படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டா நீ. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட், மஸ்ட், அடுத்து பேஸ் வெர்ப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நீ. அப்ப நீ சொல்லும்போது நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம், யூ. வேண்டும்னு சொல்லியிருக்காங்க, வேர்ப் என்ன வந்திருக்கு, வேண்டும். வேண்டும்னாலும் சரி, கண்டிப்பாக வேண்டும்னாலும் சரி, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். சோ வேண்டும்னு சொல்லும் போது நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா மஸ்ட். அப்போ யூ மஸ்ட். யூ மஸ்ட்னா நீ வேண்டும். அடுத்தது பாருங்க, என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா படிக்க சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஆக்ஷன் தான் நம்மளுக்கு இங்க வரணும். அந்த ஆக்ஷன் இங்க எந்த வேர்ப்ல இருக்கு அப்படின்னா பேஸ் வெர்ப்ல இருக்கு. இந்த மாதிரி பேஸ் வெர்ப்ல வந்துருச்சு அப்படின்னா அப்ப இந்த மஸ்ட் நம்ம என்ன வெர்ப்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப்ஸ்னு சொல்லுவோம். அப்ப இந்த மஸ்ட் ஹெல்பிங் வெர்ப்ஸ்ங்கிறதுனால பேஸ் வெர்ப், அதாவது மெயின் வெர்ப் என்ன அப்படின்னா ஸ்டடி. படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது இந்த படிக்கங்கிறது பேஸ் வெர்ப். சோ பேஸ் வெர்ப்ல நம்ம வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். சோ ஸ்டடி. அப்போ யூ மஸ்ட் ஸ்டடி, நீ படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, தேர்வுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம அடிஷனலா அதையும் சேர்க்கணும். சோ தேர்வுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஃபார் தி எக்ஸாம், ஃபார் தி எக்ஸாம் அப்படின்னு எழுதணும். இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க, யூ மஸ்ட் ஸ்டடி ஃபார் தி எக்ஸாம். நீ தேர்வுக்கு படிக்க வேண்டும், இல்ல நீ தேர்வுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற மீனிங் வருது. சோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா நெசசிட்டி, அதாவது தேவை, கண்டிப்பா இந்த விஷயத்தை நீ செய்யணும், ஏன்னா படிச்சாதான் என்ன செய்ய முடியும், ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவள் பெற்றோரை அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஆப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு வேண்டுகோள் மாதிரி. நீ உன்னுடைய பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மஸ்ட் பயன்படுத்தலாம். சோ இந்த சென்டென்ஸ்ல அவள் பெற்றோரை அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க அவள்ங்கிறது சப்ஜெக்ட், இங்க வேண்டும்ங்கிறது ஹெல்பிங் வேர்ப். அவள்ங்கிறத ஷீன்னு யூஸ் பண்ணுவோம், வேண்டும்ங்கிறத மஸ்ட் அப்படின்னு போடுவோம். அடுத்தது பாருங்க, அழைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த அழைக்க அப்படிங்கறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெர்ப் ஒன் ஃபார்மேஷன், அதாவது பேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பேஸ் வேர்ப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அழைக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், கால். சோ அப்ப இங்க வேர்ப் என்ன, மெயின் வேர்ப் என்ன அப்படின்னா கால். she must call, அவள் அழைக்க வேண்டும். யார் அழைக்கணும், சோ இங்க யாரோட பெற்றோரை தான் அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஷீ, அதாவது அவளோட பெற்றோரை தான் அழைக்கிறாங்க. அப்போ இங்க நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா பெற்றோர்கள்னு சொல்லும் போது நம்ம பேரண்ட்ஸ் எழுதுவோம். சோ இங்க அவளோட பெற்றோர் அப்படின்னு சொல்லும் போது her parents அப்படின்னு நம்ம எழுதுவோம். சென்டென்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க, she must call her parents. அவள் பெற்றோரை அழைக்க வேண்டும். அவள் பெற்றோரை அழைக்க வேண்டும்னாலும் சரி, அவளுடைய பெற்றோரை கண்டிப்பாக அழைக்க வேண்டும்னாலும் சரி, எல்லாம் ஒரே மீனிங் தான். இப்படி சொன்னாலும் நீங்க இதுதான் எழுதணும், இல்ல ஷார்ட்டா சொன்னாலும் நீங்க இந்த மாதிரி தான் எழுதணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நாம் கிளம்ப வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க இருந்து நம்ம என்ன செய்யணும், உடனடியா போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, இமிடியேட்டா போகணும், கண்டிப்பா போகணும், இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இந்த மஸ்ட் யூஸ் பண்ணலாம். சோ ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்யணும், கண்டிப்பா போகணும், அந்த மாதிரி இதுக்கு நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாம் இப்போது கிளம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க நாம்ங்கிறது சப்ஜெக்ட். சோ நாம்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், we. எஸ்,
நாம்ங்கிறது வீன்னு சொல்வோம். அடுத்து வேண்டும்ங்கிறத மஸ்ட், வி மஸ்ட். கிளம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க கிளம்புறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீவ். சோ இங்க வந்து வி மஸ்ட் லீவ். நாம் கிளம்ப வேண்டும். எப்போது கிளம்ப வேண்டும்? இப்போதே கிளம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் இப்போது கிளம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இப்போதுங்கிறத நம்ம எழுதும்போது என்ன எழுதலாம் அப்படின்னா now. we must leave now அப்படின்னு எழுதலாம். we must leave now. நாம் இப்போது கிளம்ப வேண்டும். இதை நம்ம நவுன் தான் போடணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நவுன் போடலாம், இல்ல நவ் தவிர மத்ததும் போடலாம். அது என்ன அப்படின்னா we must live at the moment அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்படின்னாலும் இப்போது அப்படிங்கிற மீனிங் தான் கொடுக்கும். at the moment அப்படின்னாலும் இப்போதுங்கிற மீனிங் தான் கொடுக்கும். சோ நம்ம எப்பவுமே ஒரு சில விஷயங்களை now நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை ஒமிட் பண்ணிட்டு நம்ம at the moment அதை நம்ம சேர்த்து எழுதலாம். சோ இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, we must live at the moment அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாம் இப்போது கிளம்ப வேண்டும். சோ இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. சோ மஸ்ட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, நீங்கள் ஹெல்மெட் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா எல்லாருமே என்ன செய்யணும்? டிரைவ் பண்ணும்போது என்ன செஞ்சிடணும்? ஹெல்மெட் அணியணும். இது வந்து கம்பல்சரி, கண்டிப்பா எல்லாருமே செய்யணும். சோ நீ ஹெல்மெட் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. நீ அப்படிங்கறத யூ, வேண்டும் அப்படின்னா மஸ்ட். யூ மஸ்ட் அப்படின்னா நீ வேண்டும், என்ன செய்யணும் அப்படின்னா அணிய வேண்டும் சொல்லியிருக்காங்க. சோ இங்க வெர்ப் வந்து என்ன அப்படின்னா அணிய. சோ அணியறது அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? வியர். இது ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, ஹெல்மெட்டா இருந்தாலும் சரி, வியர் அப்படின்னு தான் போடுவோம். அப்ப யூ மஸ்ட் வியர் ஹெல்மெட். ஹெல்மெட் வந்து நம்ம ஒரு ஹெல்மெட் தான் அணியும். ஒரு ஆள் என்ன செய்ய முடியும்? ஒரு ஹெல்மெட் தான் அணிய முடியும். அப்போ ஒரு பர்சன்ட் சொல்லும்போது நம்ம என்ன செஞ்சு இங்க என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா அ ஹெல்மெட் அப்படின்னு போட்டுக்கலாம். யூ மஸ்ட் வியர் அ ஹெல்மெட். நீ ஹெல்மெட் அணிய வேண்டும். நீ கண்டிப்பா ஹெல்மெட் அணிய வேண்டும்னாலும் சரி, நீ ஹெல்மெட் அணிய வேண்டும்னாலும் சரி, ரெண்டும் ஒரே மீனிங் தான். இப்போ அடுத்தது பாருங்க, இதே சென்டென்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலாம். நீ சவாரி செய்யும் போது ஹெல்மெட் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். சவாரிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ரைட் போறதுதான். ஓகே, பைக் எடுத்துட்டு வெளியே போறதை நம்ம என்ன சொல்லுவோம்? சவாரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீ சவாரி செய்யும் போது ஹெல்மெட் அணிய வேண்டும். ஆல்ரெடி ஹெல்மெட் அணியறத நம்மளுக்கு எழுதிட்டோம். யூ மஸ்ட் வியர் அ ஹெல்மெட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். நீ ஹெல்மெட் அணிய வேண்டும் அப்படிங்கறத யூ மஸ்ட் வியர் அ ஹெல்மெட் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப அடிஷனலா நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா நீ சவாரி செய்யும் போது, இந்த போதுன்னு வந்திருக்குது இல்லையா? இந்த போதுன்னு வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா டக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் சொல்றேன். while. எஸ், while riding. அதாவது சவாரி செய்யும் போது அப்படிங்கறத அடிஷனலா சேர்க்கும் போது while riding. இந்த ரெண்டை மட்டும் சேர்த்தா போதும். யூ மஸ்ட் வியர் அ ஹெல்மெட் while riding. நீங்க சவாரி செய்யும் போது என்ன செய்யணும்? ஹெல்மெட் அணியணும் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஒரு சென்டென்ஸ் நம்ம சிம்பிளாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சென்டென்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி மேக் பண்ணி பழகிக்கலாம். இப்போ உங்களுக்கான ஒரு சென்டென்ஸ், அவர்கள் விதிகளை மதிக்க வேண்டும். சோ அவர்கள் விதிகளை மதிக்க வேண்டும்னாலும் சரி, அவர்கள் விதிகளை கண்டிப்பாக மதிக்க வேண்டும்னாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். பட் இதுக்கான ஆன்சரை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் செக் பண்றேன். மஸ்ட் எந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு பயன்படுத்தணும், எந்த மாதிரி டென்ஸுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். பிரசன்டா யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? மஸ்ட் யூஸ் பண்றோம். அதாவது இந்த ஹெல்மெட் யூஸ் பண்றது இதெல்லாம் பிரசன்ட் டென்ஸ்ல வரும். தேர்வுக்கு படிக்க வேண்டும், பெற்றோரை அழைக்க வேண்டும் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எல்லாம் எப்படி வரும் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும். சோ அப்ப இது இப்ப நடக்கல, இனிமேதான் நடக்க போகுது. ஆனா ஹெல்மெட் அணிகிறது இப்பதான் அவங்க என்ன வண்டி எடுக்க போறாங்க. சோ அது வந்து பிரசன்ட்ல இருக்கு. சோ இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது அது என்ன டென்ஸ்ல இருக்குங்கிறது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ மஸ்ட் பார்த்தாச்சு, மஸ்ட் பி பார்க்கலாம். மஸ்ட் பிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மஸ்ட் பிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் மஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா வேண்டும்னு பார்த்தோம். மஸ்ட் பிங்கிறது இருக்க வேண்டும், அவ்வளவுதான் மீனிங். இந்த மஸ்ட் பிங்கிற வேர்டு எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டா ஸ்ட்ராங் கெஸ், அதாவது ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா கெஸ் பண்றது, யூகிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அசம்ஷனுக்கும் பயன்படுத்தலாம். அதாவது இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற அசம்ஷனுக்கும் நம்ம என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். அப்ப ஸ்ட்ராங்கான கெஸ்டுக்கும் பயன்படுத்தலாம், அசம்ஷனுக்கும் பயன்படுத்தலாம். இந்த மஸ்ட் பீக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துடலாம். எல்லா இதுமே ஸ்டார்டிங் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட். எஸ், மஸ்ட் பீக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், அடுத்து மஸ்ட் பி யூஸ் பண்ணணும். வில் பி, ஷால் பி இதெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த மஸ்ட் பியும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா மஸ்ட் பி போட்டுட்டு அதுக்கடுத்து என்னென்ன வரும் அப்படின்னா அட்ஜெக்டிவ் வரும், நவுன் வரும், அடுத்து வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இந்த மூணுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மஸ்ட் பிங்கிற சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கன்சீவான லேடி இருக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா வந்து மதியம் ஒரு மணிக்கு என்ன செய்யறாங்க? போன் பண்றாங்க. என்ன சாப்பிட்டியா, மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்பாங்க இல்லையா? சோ அது கேட்கறதுக்காக போன் பண்றாங்க. போன் பண்ணும்போது அந்த பொண்ணு போன் எடுக்கல. உடனே அவங்க அம்மா என்ன நினைப்பாங்க? டயர்டா இருந்திருக்கும், தூங்கிட்டா போல, அதான் போன் எடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. இந்த மாதிரி கெஸ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மஸ்ட் பி. அப்போ இந்த ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிரசன்ட்ல தான் இருக்கும். ஓகே, இப்ப அவ தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றதுக்கு தான்
நம்ம மஸ்ட் பி. அப்ப இந்த மஸ்ட் பி வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிரசன்ட்ல நடக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கு பயன்படுத்துவோம். அவள் சோர்வாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும் போது பயன்படுத்துவோம். சோ இந்த எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். இப்ப போன் எடுக்கலன்னா நம்ம என்ன நினைப்பாங்க, அவள் சோர்வாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி நினைப்போம். சோ அவள் சோர்வாக இருக்க வேண்டும். சோ இருக்க வேண்டும்ங்கிறத நம்ம மஸ்ட் பீன்னு பார்த்தோம். அப்ப அவள் சோர்வாக இருக்க வேண்டும், அதனாலதான் போன் எடுக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ இதை வந்து நம்ம எப்படி மாத்துறது அப்படின்னு கேட்டா, அவள் அவள்ங்கிறத ஷீ, எஸ் ஷீ போடுறோம். இருக்க வேண்டும் அப்படிங்கறத என்ன சொல்லுவோம், மஸ்ட் பி. அப்போ சி மஸ்ட் பி, அவள் இருக்க வேண்டும். எப்படி இருக்கிறாங்க, சோர்வாக. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டயர்ட். சோ டயர்டா இருக்காங்க, சோர்வா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். அப்போ சி மஸ்ட் பி டயர்ட், அவள் சோர்வாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா பிரசன்ட் அசம்ஷன்ஸ். இந்த டயத்துல அவ இப்ப எப்படி இருப்பா, சோர்வா இருக்கிறா அப்படின்னு சொல்லி பிரசன்ட்ல நடக்கிற ஒரு அசம்ஷனை தான் சொல்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இந்த இடம் விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான அசம்ஷன் தான். ஒரு சில இடத்துக்கு போகும்போதே அதோட இடத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி 2-3 வீட்டுல நம்ம இருந்து பழகிருந்தோம் அப்படின்னா, சோ இந்த வீட்டுக்கு இவ்வளவுதான் ரேட் கேட்பாங்க, இந்த வீட்டுக்கு இவ்வளவு ரேட்டு, இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு, இந்த இடம் வந்து எப்படி இருக்கு, ரொம்ப இதா இருக்கு, சோ இது கொஞ்சம் அதிகமா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா ஒரு கெஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இதுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். இந்த இடம் விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதை எப்படி மாத்துறதுன்னு பாருங்க. சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த இடம். இந்த இடம் சொல்லும் போது திஸ் பிளேஸ். திஸ் பிளேஸ்னா இந்த இடம். இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மஸ்ட் பி. சோ திஸ் பிளேஸ் மஸ்ட் பி எப்படி இருக்கணும், சோ விலை உயர்ந்ததாக அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ். இந்த எக்ஸ்பென்சிவ் சொல்றத அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ திஸ் பிளேஸ் மஸ்ட் பி எக்ஸ்பென்சிவ். இந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, அவர்கள் பசியுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கோச் லீடர் என்ன சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப பசியா இருப்பாங்க, 2:30 ஆயிடுச்சு இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. சோ இதுவும் என்னது அப்படின்னா ஸ்ட்ராங் அசம்ஷன் தான். எப்படி பயன்படுத்துறது பாருங்க. அவர்கள் பசியுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தே. எஸ் தே யூஸ் பண்ணுவோம். இருக்க வேண்டும் அப்படிங்கறத மஸ்ட் பி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த அவர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கறத அவர்கள் இருக்க வேண்டும்ங்கிறத தே மஸ்ட் பி அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. எப்படி இருக்கிறாங்க, பசியோட இருக்கிறாங்க. பசி அப்படிங்கும் போது நம்ம ஹங்கிரி போட்டுக்கலாம். தே மஸ்ட் பி ஹங்கிரி, அவர்கள் பசியுடன் இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, இந்த படம் சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும். ஒரு சில படத்தோட டைட்டில பார்த்தா என்ன சொல்லுவோம், இந்த படம் இப்படித்தான் இருக்கும், இதோட கதை இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி நம்மளே ஒரு என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா நம்ம கூட மாறிடுவோம். சோ அந்த மாதிரி இந்த படம் சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த படம். சோ திஸ் மூவி. இருக்க வேண்டும் அப்படின்னா மஸ்ட் பி. திஸ் மூவி மஸ்ட் பி. எப்படி இருக்குனாங்க, சுவாரஸ்யமாக, இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங். சோ இதை நம்ம வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி போட்டு யூஸ் பண்ணிருக்கோம். சோ திஸ் மூவி மஸ்ட் பி இன்ட்ரெஸ்டிங். இந்த படம் எப்படி இருக்கு, சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு மஸ்ட் எங்க யூஸ் பண்ணணும், மஸ்ட் பி எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். மஸ்ட்ங்கிறது பிரசன்ட் டென்ஸ்க்கும் ஃபியூச்சர் டென்ஸ்க்கும் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கண்டிப்பா இது தேவை, கண்டிப்பா இதை நீ செய்யணும், கண்டிப்பா இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களை நம்ம சொல்லும் போது மஸ்ட் யூஸ் பண்றோம். அதுவே மஸ்ட் பிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அசம்ஷனுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கெஸ்ஸுக்கும் பயன்படுத்துறோம். அது வந்து பிரசன்ட்ல தான் இருக்கும், இது வந்து ஃபியூச்சர் எல்லாம் கிடையாது. ஸோ பிரசன்ட்டுக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு மஸ்ட் பி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது மஸ்ட் ஹாவ். மஸ்ட் ஹாவையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இருக்க வேண்டும் தான் சொல்லுவோம். மஸ்ட் பியையும் இருக்க வேண்டும் தான் பார்த்தோம், மஸ்ட் ஹாவையும் நம்ம இருக்க வேண்டும் தான் பாக்குறோம். ஆனா மஸ்ட் பியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரசன்ட்ல நடக்கிறத சொல்லுவோம். இப்ப அவ தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இப்பொழுது அவள் தூங்கிட்டு இருப்பான்னு சொல்லும் போதுதான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மஸ்ட் பி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதுவே மஸ்ட் ஹாவ்ங்கிறது வந்து இதை நம்ம ஈவினிங் கூட நினைச்சு பார்க்கலாம், இல்ல காலையில போன் பண்ணிட்டு மதியம் நினைச்சு பார்க்கலாம். சோ அந்த நிகழ்ச்சி வந்து நடந்து முடிஞ்சு ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம யோசிச்சு பார்ப்போம்ல, ஏன் மதியம் அவ போன் எடுக்கல. ஈவினிங் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்க அம்மா யோசிச்சு பார்ப்பாங்க, பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் போது யோசிச்சு, என்னடா மதியம் போன் பண்ணும் போன் எடுக்கல, இன்னும் அவன் போன் வேற பண்ணல, தூங்கிட்டாலோ அப்படி சொல்லி நினைச்சு பார்ப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நினைச்சு பார்த்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்த நிகழ்ச்சியை நினைச்சு பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மஸ்ட் ஹாவ் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ராங் கெஸ் அபவுட் பாஸ்ட். பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சியை இப்ப நினைச்சு பார்க்கறத சொல்லலாம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் நம்ம எப்ப யூஸ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூஸ் பண்றோம், அடுத்தது மஸ்ட் ஹாவ் அப்படி யூஸ் பண்றோம். இந்த ஹாவ் வந்துட்டாலே அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதுதான் வரும். சோ அப்போ மஸ்ட் ஹாவ் அதுக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவள் சீக்கிரமாக கிளம்பி இருக்க வேண்டும். கம்பெனில இருந்து ஒரு மீட்டிங் சொல்றாங்க, ஏர்போர்ட்க்கு எல்லாரையும் வந்து அசம்பிள் ஆக சொல்றாங்க அப்படின்னா ஒரு சிலர் சீக்கிரமா வந்துருவாங்க இல்லையா, ஒரு சிலர் சீக்கிரமா வந்துருவாங்க.
அப்போ அவங்க கூட வேலை செய்யறவங்க என்ன செய்ய, அவ சீக்கிரம் கிளம்பி வந்திருப்பான்னு நினைக்காத, நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு, அதாவது பாஸ்ட்ல அவ சீக்கிரம் கிளம்பி இருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களா, அந்த மாதிரி யோசிக்கும் போது நம்ம மஸ்ட் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். சோ இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவள் சீக்கிரமாக கிளம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இருக்க வேண்டும் தான் சொல்றோம். அதுக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இருக்க வேண்டும் தான் பார்த்தோம். அதாவது மஸ்ட் பிக்கும் நம்ம இருக்க வேண்டும் தான் பார்த்தோம். ஆனா அந்த இருக்க வேண்டும் வந்து பிரசன்ட்ல நடக்குது, இந்த இருக்க வேண்டும் வந்து பாஸ்ட்ல நடக்குது. சோ அவள் சீக்கிரமாக கிளம்பி இருக்க வேண்டும். அவள்ங்கும் போது சப்ஜெக்ட் ஷீ. அடுத்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மஸ்ட் ஹாவ். அடுத்தது கிளம்பி இருக்க, கிளம்புறதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லெஃப்ட். மஸ்ட் ஹாவ் லெஃப்ட். எப்படி கிளம்பி இருக்காங்க அப்படின்னா சீக்கிரமாக. சோ அதையே நம்ம எழுதணும் இல்லையா. சோ இயர்லி, மஸ்ட் ஹாவ் லெஃப்ட் இயர்லியர். அவள் சீக்கிரமாக கிளம்பி இருக்க வேண்டும். அதனாலதான் என்ன செஞ்சிட்டாங்க, முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். அவன் சந்திப்பை மறந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏற்கனவே மீட் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும். அடுத்து ஒரு வாரம் கழிச்சு திரும்ப பார்க்கும்போது என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. போன வாரம் பார்த்தோமோ மறந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். அவன் சந்திப்பை மறந்திருக்க வேண்டும். இதை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். அவன்கிறது சப்ஜெக்ட். அவன்கிற சப்ஜெக்டுக்கு he நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இருக்க வேண்டும் அப்படிங்கறத must have. சோ he must have. அவன் இருக்க வேண்டும். எப்படி இருக்காங்க அப்படின்னா மறந்துருக்காங்க. சோ அப்ப அதை எழுதணும். மறக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா forget அப்படின்னு சொல்லுவோம். அதுவே past tense சொல்லும்போது forgot அப்படின்னு சொல்லுவோம். இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா past participle யூஸ் பண்ணணும். சோ இங்க நம்ம அப்ப என்ன வரும் அப்படின்னா forgotten. he must have forgotten. அவன் மறந்திருக்க வேண்டும். எதை மறந்திருக்காங்க அப்படின்னா சந்திப்பை. சோ சந்திக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ the meeting. இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. he must have forgotten the meeting. அவன் சந்திப்பை மறந்திருக்க வேண்டும். ஓகே, இது எல்லாமே எப்படின்னா பாஸ்ட்ல இருக்குது, பாஸ்ட்ல நடந்திருக்கு. must have வந்துட்டாலே அதோட verb form எப்படி இருக்கணும் அப்படின்னா past participle தான் இருக்கணும். இது தூக்கத்துல கேட்டாலும் நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஞாபகம் வந்துடணும். must have வந்துட்டாலே நம்ம என்ன செய்யணும், past participle தான் யூஸ் பண்ணணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் இப்போது வீட்டிற்கு வந்திருக்க வேண்டும். எப்பவுமே இந்த கெஸ்ட் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கும்போது வரமாட்டாங்க. நம்ம எங்கேயாவது வெளியே கிளம்புனதுக்கு அப்புறம் போன் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், எல்லாரும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஏதாவது பர்ச்சேஸ்க்கு இருக்காது போனோம்னா அவசரமா முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பி வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டயத்துல கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அவங்க இந்நேரம் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம டைம் ஆயிடுச்சு பாரு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். சோ அவர்கள் இப்போது வீட்டிற்கு வந்திருக்க வேண்டும். இது எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். அவர்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம எழுதும் போது தே. இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மஸ்ட் ஹாவ். வந்திருக்க, இந்த இடத்துல நம்ம ரீச்டும் போடலாம், அரைவ்டும் போடலாம். அடுத்து பாருங்க, எங்க வந்திருக்காங்க, ஹோம். எஸ், வீட்டுக்கு வந்திருக்காங்க. சோ ரீச் ஹோம் அப்படின்னு போட்டுக்கலாம். எப்போது சொல்றாங்க, இப்போது. இப்போது அவங்க என்ன செஞ்சிருக்கணும், வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பை நவ். இப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. they must have reached home by now. இந்த by nowன்னு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இங்க at the moment எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. byன்னு வந்துட்டா அது பக்கத்துல noun தான் வரணும். அவர்கள் இப்பொழுது வீட்டிற்கு வந்திருக்க வேண்டும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் என் போனை விட்டு சென்றிருக்க வேண்டும். நான் என் போனை விட்டு சென்றிருக்க வேண்டும். சோ இங்க நான்கிறது தான் சப்ஜெக்ட். சோ நான் சொல்லும் போது ஐ யூஸ் பண்றோம். இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மஸ்ட் ஹாவ். இங்க வந்து சென்றிருக்கன்னு நம்ம எழுதக்கூடாது, விட்டு சென்றிருக்க அப்படிங்கறத சேர்த்து எழுதணும். அப்ப விட்டு சென்றிருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ராப்டு. விடுறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ராப். அதாவது பிரசன்ட்ல ட்ராப்னு சொல்லுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல ட்ராப்டு அப்படின்னு சொல்லுவோம். ஐ மஸ்ட் ஹவ் ட்ராப்டு. நான் விட்டுட்டு போயிருக்கணும். எதை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா போனை. போனுங்கும் போது மை போன், என்னுடைய போனு, என் போனு அப்படின்னு சொல்லும் போது மை போன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஐ மஸ்ட் ஹவ் ட்ராப்ட் மை போன். நான் என்னுடைய போனை என்ன செஞ்சிருக்கணும், விட்டுட்டு சென்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்ப மஸ்ட் ஹாவ் எங்க பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதே சுச்சுவேஷன், ஆனா அதே சுச்சுவேஷன் பாஸ்ட்ல நடக்குது. மஸ்ட் பி வந்து பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படுத்தணும். இது வந்து பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்றதுக்கு பயன்படுத்துறோம். அடுத்தது பாருங்க, மஸ்ட் ஹாவ் பீன். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மஸ்ட் ஹாவ் பீனை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்க வேண்டும்னு பார்த்தோம், இது இருந்திருக்க வேண்டும். இது வந்து நம்ம ரெண்டு விதமான சுச்சுவேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா அசம்ஷன்ஸ் அபவுட் பாஸ்ட் ஸ்டேட் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதாவது நிலைக்கு நம்ம பயன்படுத்தலாம், அதோட கண்டிஷன்ஸ்க்கு நம்ம பயன்படுத்தலாம். செகண்ட் திங் என்ன அப்படின்னா கண்டினியூ ஆக்ஷனுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட ஸ்டேட்னு பார்த்தோம். செகண்ட் நம்ம பாக்குறது கண்டினியூ ஆக்ஷன்ஸ் அபவுட் பாஸ்ட்.
அதாவது பாஸ்ட்ல நடக்கிற கண்டினியூ ஆக்ஷன் சொல்றது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இது எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தா இன்னும் ஈஸியா புரியும். பட் அதுக்கு முன்னாடி அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து மஸ்ட் ஹேவ் பீன் அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னா கண்டினியூ ஆக்ஷன்ஸ் இன் தி பாஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பாஸ்ட்ல நடக்கிற கண்டினியூ ஆக்ஷனுக்கு verb plus ing யூஸ் பண்ணுவோம். assumptions about past stateன்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது noun adjectives இந்த மாதிரி இதுக்கும் இதுல பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அழைப்பின் போது அவள் தூங்கி கொண்டிருந்திருக்க வேண்டும். நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம் இல்லையா, அழைப்பின் போது அவள் தூங்கி கொண்டிருந்திருக்க வேண்டும். இது வந்து பாஸ்ட்ல நடக்குது. சோ இது வந்து ஈவினிங் நினைச்சு பாக்குறாங்கன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி ஈவினிங் நினைச்சு பார்க்கும்போது யூஸ் பண்றதுக்கு இதை பயன்படுத்தும். பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு. அப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டினியூ ஆக்ஷன்ஸ் அபவுட் பாஸ்ட். பாஸ்ட்ல நடக்கிற ஒரு கண்டினியூ ஆக்ஷன். ஓகே, ஸ்லீப்பிங்கிறது வந்து ஒரு கண்டினியூ ஆக்ஷன் தான். சோ இந்த மாதிரி இருக்கு, நம்ம இதை பயன்படுத்துவோம். ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கண்டினியூ ஆக்ஷன்ல இருக்கு. வெர்ப் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். அழைப்பின் போது அவள் தூங்கி கொண்டிருந்திருக்க வேண்டும். சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவள். அவள் தான் இங்க சப்ஜெக்ட். அவளுங்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவள் தூங்கி கொண்டிருந்திருக்க வேண்டும் அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். அவள் அப்படின்னு சொல்லும் போது ஷீ, அடுத்து இருந்திருக்க வேண்டும் அப்படி பாக்குறோம் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மஸ்ட் ஹாவ் பீன் அதை நம்ம யூஸ் பண்ணணும். சோ சி மஸ்ட் ஹாவ் பீன் அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து வேர்ப் என்ன அப்படின்னா தூங்கி கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, தூங்கி கொண்டிருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லீப்பிங். ஸோ வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி வந்துருச்சு. ஸோ ஸ்லீப்பிங் அப்படிங்கும் போது சி மஸ்ட் ஹாவ் பீன் ஸ்லீப்பிங், அவள் தூங்கி கொண்டிருந்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். இந்த சென்டென்ஸ் சிம்பிளா தான் இருக்கு. எப்போது தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அழைப்பின் போது. ஸோ அழைப்பின் போத நம்ம அடிஷனலா இதுல சேர்க்க போறோம். அழைப்பின் போது அப்படிங்கும் போது டூரிங் த கால். ஸோ இது ஒரே சென்டென்ஸா வந்திருக்கு. இங்க அழைப்பின் போதுங்கிற ஒரே வார்த்தையில கொடுத்துட்டாங்க. சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டூரிங் த கால் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சோ இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. She must have been sleeping during the call. அழைப்பின் போது அவள் தூங்கி கொண்டிருந்திருக்க வேண்டும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. உணவு குளிர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். சோ ஒரு சில ரெஸ்டாரண்ட்ல வந்து ஃபுட்டு ரொம்ப சூடா இருக்கும், சாப்பிடவே முடியாது, ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஒரு சில நேரம் என்ன செய்யணும்னா அவங்க கொண்டு வரதுக்குள்ள என்ன செஞ்சிடும் அப்படின்னா சூடு ஆறிடும். உணவு குளிர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி எழுதுறது? அப்போ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா உணவு. உணவு தான் இங்க சப்ஜெக்ட். சோ த ஃபுட் தான் சப்ஜெக்ட். இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? மஸ்ட் ஹாவ் பீன். மஸ்ட் ஹாவ் பீன். திஸ் ஃபுட் மஸ்ட் ஹாவ் பீன் எப்படி இருக்குது? குளிர்ச்சியா இருக்குது. குளிர்ச்சிங்கிறது அட்ஜெக்டிவ். சோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. The food must have been cold. இந்த உணவு குளிர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, அவள் பிஸியாக இருந்திருக்க வேண்டும். இது வந்து பெரிய பெரிய கம்பெனிகள்ல கண்டிப்பா நடக்கும். அவங்க ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அதை புஷ் பண்ற மாதிரி இன்னொரு வேலையை மேல கொடுத்துட்டு போவாங்க. இதையும் முடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. சோ அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, முடிக்க மாட்டாங்க, முடிச்சிருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வேலை இருந்ததும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு இதை பயன்படுத்தலாம். அவள் பிஸியாக இருந்திருக்க வேண்டும். சோ இதை நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அவள் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஷீ யூஸ் பண்ணுவோம். இருக்க வேண்டும் அப்படிங்கிற நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மஸ்ட் ஹாவ் பீன். சோ சி மஸ்ட் ஹாவ் பீன். எப்படி இருக்காங்க? பிஸியா இருந்திருக்காங்க. சோ சி மஸ்ட் ஹாவ் பீன் பிஸி. சி மஸ்ட் ஹாவ் பீன் பிஸி. இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கான ஒரு டெஸ்ட். அவர் உற்சாகமாக இருந்திருக்க வேண்டும். You know the answer. Let me and the comment. Do you like this video? Please click on like button, share it with your friends and family, subscribe for more videos. Thank you for watching. See you on next video. Bye for now.